அடங்கிய இந்த அற்புதமான அவையில் பேச வாய்ப்பு கிடைத்தமைக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சி. எப்பொழுதுமே ஒரு சிறப்பு இந்த குன்னம் மண்ணிற்கு உண்டு, அதை கடந்து இந்த கரம் கொடு மனிதா அறக்கட்டளைக்கும் உண்டு. இயற்கை ஒரு அற்புத சக்தி. வருடந்தோறும் கடந்த 5 வருடமாக நானும் வந்து கொண்டிருக்கிறேன், வகுப்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எப்படியோ மழை வந்து வாழ்த்தி சென்று விடுகிறது. கடந்த முறை இங்கு நிற்கும் போதும் இதே இடத்தில் நீர் சூழ அப்படியே அமர்ந்திருந்தோம். அதில் மழை வந்து வாழ்த்தி கொண்டிருந்தது. அப்படித்தான் இந்த நாளையும் நான் கருதுகிறேன். கொஞ்ச நேரமானாலும் தூறல் தூறிவிட்டு அப்படியே சென்றது. அது கலாமிற்கு கிடைத்த வரம் என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்ததற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கலாமை பாராட்ட வேண்டும். நான் இங்கு வெற்றி பெற்றவர்களை பாராட்டுவதற்கு முன்னதாக அவரை பாராட்ட வேண்டும். இன்றைய சூழலில் பிரபாத் என்கிற பெயர் மறைந்து போய் கலாம் என்கிற பெயர் அவருக்கு வந்துவிட்டது. அதற்காகத்தான் இந்த அறக்கட்டளையும் அவர் ஆரம்பித்தார். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும். கொரோனா காலகட்டத்தில் எல்லோரும் வீட்டில் அமர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் எல்லா இடங்களுக்கும் சென்று யாருக்கெல்லாம் உணவில்லையோ அல்லது துணி இல்லையோ அதையெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது தம்பி கலாம் அவர்கள். எனக்கு அந்த வகையில் நான் அந்த என்னுடைய அலைபேசியில் அதை நான் பார்க்கிற போதெல்லாம் பெருமைப்படுவேன். இப்படியான ஒரு தன்மை கொண்ட இளைஞர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். அதில் விரல் வெட்டி எண்ணக்கூடிய ஒருவராக இவர் இருக்கிறார் என்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இந்த அறக்கட்டளையை ஆரம்பத்தில் தொடங்கும் போது வள்ளலார் அவருடைய பெயரில் அதை தொடங்கினார். தொடங்கியதற்கு பிறகு ஏதாவது செய்ய வேண்டும், சமூகத்திற்கு என்ன செய்வது. நாங்கள் பதியம் என்கிற இலக்கிய சங்கமத்தை பெரம்பலூரில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அங்கு வந்து பேசும்போது கூட தம்பியினுடைய ஒரு பெரிய எண்ணம் என்னவாக இருக்கும் என்றால், யாருக்காவது எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதை என்னுடைய பேராசிரியர்கள் வழிநடத்தினார்கள். நீங்களும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று பலமுறை கேட்டிருக்கிறார். அந்த வகையில் இன்று வராமல் போன செந்தில் ராஜா அவர்கள், தொலைதூரத்தில் இருக்கிற பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள், இவர்களெல்லாம் நாங்கள் இவரை வழிநடத்தினோம். அந்த வழிநடத்தல் இன்று வெற்றி அடைந்திருக்கிறது என்று பார்க்கிற போது உண்மையில் நான் அவரை பாராட்டுகிறேன். அதை கடந்தும் தன்னுடைய தாய் உடல்நிலை சரியில்லாத சூழலிலும் கூட இதை முன்னெடுத்து நடத்திவிட வேண்டும் என்கிற ஒரு வேகத்தோடு வந்து நின்றார். 1 மாத காலமாக அவருடைய அன்னைக்கு உடம்பு சரியில்லை. அதையும் கடந்து இதை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த நன்னல தொண்டை பாராட்ட வேண்டும். நான் அதைத்தான் வியந்து பார்த்தேன். இந்த சூழலிலும் கூட அம்மாவுக்கு இப்படி இருந்தும் கூட அதை வந்து அவர் செய்து கொண்டிருக்கிறாரே என்று நினைக்கிற போது நாங்கள் எல்லாம் அவரை வழிநடத்தியதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று தான் நான் நினைக்கிறேன். அதை கடந்து இங்கு வெற்றி பெற்றவர்களை பாராட்ட வேண்டும். இந்த வெற்றி பெற்றவர்கள் என்பது சாதாரணமாக அல்ல. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அதனுடைய இருந்த திட்டங்கள் வேறு, அது எந்த மாதிரியான பாடத்திட்டம் இருந்தது அதெல்லாம் வேறு. முன்னதாக 2010 காலகட்டங்களிலெல்லாம் இந்த தேர்வை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் 3 தாள் எழுத வேண்டும். காலையில் 2 தாள், மதியம் 1 தாள் என்று எழுதிவிட்டு அதை எழுத்து நடையில் வரி வடிவத்தில் எழுதுகிற வாய்ப்பெல்லாம் இருந்தது. அதை கடந்ததற்கு பிறகு அதில் பல்வேறானோர் வெற்றி பெற்றார்கள். அதில் நானும் ஒருவன். அந்த காலகட்டத்தில் வெற்றி பெற்றதில் நானும் ஒருவன். அதற்கு பிறகுதான் நான் வகுப்பெடுக்கிற வாய்ப்பே எனக்கு கிடைத்தது. உண்மையில் அதெல்லாம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இங்கு இருக்கிற பல பேர் இன்று வகுப்பெடுப்பவர்களாக மாறி இருக்கிறீர்கள். இங்கு கற்க வந்தவர்கள் இன்று ஆசிரியர்களாக மாறி இருக்கிறீர்கள். அதுவே பெரிய வெற்றி என்று நான் நினைக்கிறேன். இந்த தருணத்தில் அதை பதிவு செய்ய வேண்டும். நெட்டு அப்படிங்கிற ஒரு தேர்வை வந்து நான் எழுதணும்னு வந்தாங்க. வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகு அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு எப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த சமீப காலமாக நான் வகுப்பு எடுக்கலை. ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, காலையில் 4 மணிக்கே எந்திரிக்கணும் எல்லாரும். அதுக்காக வகுப்பெடுக்கிறதுக்கு வந்து நிற்கிறவங்க வகுப்பில் ஆளாக வந்து நிற்பாங்க. நீங்கள் வரீங்களோ இல்லையோ, நான் உள்ளே வந்துட்டேன், வரீங்களா இல்லையா, 2 பேர் இருந்தாலும் வகுப்பெடுப்பாங்க. அதை நாங்கள் கவனிச்சிருக்கோம். அது பல தோழிகள்லாம் இருக்காங்க. வந்துட்டு அதையும் பேசும்போது கூட அண்ணா தம்பியெல்லாம் கிடையாது, சக நண்பர்களாக நினைச்சிட்டு தோழர், அந்த ஒரு வார்த்தை தான். எல்லோரோடும் சேர்ந்து தோழர் தோழர் என்று பேசி அவர்களுடைய தேர்ச்சி விழுக்காட்டை அதிகப்படுத்துவதற்காக அதற்கு என்ன செய்ய வேண்டும், அதற்கு என்ன முன்னெடுப்பு நடத்த வேண்டும், எல்லாவற்றையும் அவ்வளவு எளிமையாக நடத்தினார்கள். ஒரு பணம் கொடுத்து சேருகிற மையத்தில் கூட நீங்கள் இந்த அளவிற்கு பார்க்க முடியுமா என்றால் முடியாது. காலையில் 4 மணிக்கு எழுந்து அந்த ஆங்கில தாளுக்கான வகுப்பு எப்போது சரியாக இருக்கும் என்பதற்கு அந்த காலை நேரத்திலேயே எழுப்பிவிட்டு தூக்க கலக்கத்திலெல்லாம் இருப்பார்கள். என்னோடு இருந்த நண்பர்கள், என்னோடு பயின்ற மாணவர்கள், இவங்கள் எல்லாமே நான் கற்றுக் கொடுத்தவர்கள் எல்லாரும் வந்து சொல்லும்போது, ஐயா அந்த நேரத்தில் எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது, வீட்டு வேலை இருக்குது, இதெல்லாம் எப்படி
எப்படி நான் கடந்து அதெல்லாம் செய்யறது அப்படின்னு அவங்க நினைக்கும் போது வருத்தம் தான். எப்பயுமே ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாதான் பின்னாடி நாம் நல்லா இருக்க முடியுங்கிறத இந்த வெற்றி உங்களுக்கு தீர்மானிச்சிருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ஜெயிச்சு உட்காந்துருக்கிறப்ப அந்த அன்னைக்கு போட்ட ஒரு சின்ன முயற்சி இன்னைக்கு விருட்சமாக வளர்ந்து நிற்குது. போன வருஷம் கலாம் போட்டிருந்த அந்த ஒரு படம் வந்து பின்னாடி இருந்துச்சு. அது ஒரு ஆழ விருட்சம் மாதிரி போட்டு அதில் யார் யாரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்களோ அவங்களுடைய படங்களை எல்லாம் அங்கே போட்டிருந்தோம். அது இங்கே உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அந்த விழுதுங்கிறது. அதுதான் நாங்கள் வந்து ஒரு விதை போட்டோம், அது மரமானுச்சு. அந்த மரம் இன்னைக்கு பல விழுதுகளை விட்டு தாங்கி பிடிப்பதற்கு கைகோர்த்திருக்கு. ஐயா சொன்ன மாதிரி அதுதான் கரம். அந்த கரத்தை கொடுத்துருக்கோம். இந்த கரம் கொடு மனிதாங்கிறத அவர் கேட்டது இங்கே நிறைவேறி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு எதை சொல்ல வந்தனோ அந்த விஷயத்தை சொல்லிடுறேன் ஒரு 5 மணித்துளிகளில். இன்றைக்கி இங்கே தேர்வு எழுதி முடிச்சிருக்கிற மாணவர்கள் பெரும்பாலானோர் 2 பேர் ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னார். ஜேஆர்எஃப் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நெட்டுங்கிற தேர்விலிருந்து ஜேஆர்எஃப்க்கு முயற்சி பண்ணினீங்க, அது நடக்காமல் போய் நெட்டு மட்டும் தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அந்த ஜேஆர்எஃப்ங்கிறது ஒரு படிக்கிறதுக்கான அச்சாணியாக இருந்தாலும் உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கிறதுக்கு மத்திய அரசு ஊக்கத்தொகையாக அதை கொடுக்குது. இது உதவித்தொகை கிடையாது, ஊக்கத்தொகை. அந்த ஊக்கத்தொகையை பயன்படுத்திக்கிட்டு நாம் என்ன எப்படி வளரணுங்கிறத நீங்கள் தான் முன்னெடுக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் படிச்சிருப்போம், அந்த படித்ததுக்கான என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்த சூழலில் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறதுக்கோ அல்லது உங்கள் சொந்த காசை போட்டு நீங்கள் வாங்குறதுக்கோ அதுக்கான ஊக்கத்தொகையாக தான் அரசு உங்களுக்கு கொடுக்குது. அந்த அரசு கொடுக்குற அந்த மானியத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். இங்கே என்னென்னா ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகிறதுக்கே நமக்கு வந்து தயக்கமாக இருக்கும். இப்போ அரசு கொடுக்குற தொகை 37,000 ரூபா. ஒரு கல்லூரி பணிக்கு போனால் கூட அவ்வளோ கிடைக்குமான்னு இல்லை, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் அவ்வளோ கிடைக்குமாங்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சிங்க இல்லையா, நீங்கள் போட்டிங்க இல்லையா, உங்கள் உழைப்பு, அந்த உழைப்புக்கான ஊதியம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த 37,000 ரூபாயை வச்சுக்கிட்டு சில பேர் சொல்லலாம், இந்த காசை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. உங்களுடைய உழைப்பை போட வேணும். அதில் ஒரு வருஷத்தில் மட்டும் உங்களுக்கு வர வேண்டிய தொகை கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் பக்கம் வரும். நீங்கள் 37,000ங்கிறோம், அந்த 37,000 ரூபாயில் இல்லாமல் அவங்களுக்கு ஹச்ஆர்ஏங்கிறது ஒரு 5,000 ரூபா கிடைக்கும். அது இல்லாமல் வருஷத்துக்கு கண்டிஜென்சின்னு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையுமே அதிகப்படுத்தியிருக்காங்க. கண்டிஜென்சி மட்டும் 20,000 ரூபா, 5,000 ரூபாய். அது அந்தந்த பகுதிகளில் அதை XYZன்னு பிரித்து வச்சுருக்காங்க. எந்தெந்த பகுதிக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பிரித்து வச்சுருக்காங்க. இவ்வளோ தொகை கிடைக்குது. இந்த தொகையை வச்சுக்கிட்டு உங்களையும் நீங்கள் வளப்படுத்திக்கணும், படிப்பையும் நீங்கள் மென்மேலும் உயர்த்திக்கணும். பிஹெச்டிங்கிறது ஒரு சாதாரண விஷயம்னு நினச்சிட்டு செய்யாதீங்க. எதிர்காலத்தில் உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கிறதுக்கும் நீங்கள் யாருன்னு இந்த சமுதாயத்துக்கு காட்டுறதுக்குமான ஒரு படிப்பினை தான் அந்த பிஹெச்டி அப்படிங்கிறது. முனைவர் பட்டங்கிறது சாதாரணமாக வாங்கிட முடியாது. சாதாரணமாக வாங்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். போகிற போக்கில் 2 வருஷத்தில் நின்றுட்டு எழுதி கொடுத்துட்டு அட்டையை வாங்கிட்டு வரதில் இல்லை. வகுப்பில் போய் நின்று பையனுக்கு பாடம் நடத்தும் போது தான் அந்த வழி தெரியும். அதை சொல்லி கொடுக்காம ஐயா சொன்னாங்கல்ல, சில வாத்தியார்களுக்கு இன்றைக்கி பாடமே நடத்த தெரிலன்னாங்க. அதான் உண்மை. அங்கே போய் நின்னதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை விட தெளிவாக தான் வர்றான் பையன். அவன் வர்றவன் நிறைய கற்றுக்கிட்டு தான் வரான். அவனுக்கு தெரியாததை நம்ம என்ன சொல்ல முடியும், அதுக்குள்ளே என்ன புதுசாக சொல்ல முடியும். அதுதான் அங்கே நாம் முன்னெடுத்து வைக்கிறது. இவ்வளோ வாய்ப்புகளை வழங்கியிருக்கு. இந்த வாய்ப்புகளை எல்லாம் அவர்கள் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்கிற முயற்சியை முன்னெடுத்து இருக்கிற தம்பி கலாம் அவர்களை இந்த நல்ல பொழுதில் பாராட்டி மகிழ்கிறேன். அவரோடு உறுதுணையாக நிற்கிற மற்றவர்களையும் இந்த நல்ல பொழுதில் வாழ்த்துகிறேன். இன்னும் நிறைய பேச வேண்டி இருந்தாலும் எல்லோருக்கும் பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்கிற காரணத்தினால் என் உரையை இத்தோடு முடித்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.